இருக்கேன் சார். நீங்கள் உணவு என்னுடைய பணியெல்லாம் சார் சொன்னாங்க இல்லையா, உணவு பாதுகாப்பு. அதே நம்பரை நான் தரேன், நோட் பண்ணிக்கேன். இது எந்த கடையில் விற்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எங்களுக்கு சொல்லணும், சரியா? எங்களுக்கு சொல்ல முடியல, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னா அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்ததுமே சாப்பிட சொல்லிடணும். முடியாத பட்சத்துக்கு இப்போ ஒரு சில பேருக்கு தொலைபேசி இருக்காது, அம்மா அப்பா வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா நீ ஸ்கூலில் வந்து சாப்பிட சொல்லிக்கணும். சார் எங்கள் நம்பர் இருக்கும், சார் சொல்லிக்குவாங்க. சரியா செய்யலாமா? இது ரெண்டும். இது வந்து புயலை பொருளில் இது கூல்லிங்னு சொல்லுவாங்க. சரியா? கிட்டத்தில் எல்லாத்துலேயும் காமி சொல்லி. இது கணேஷ். இந்த உங்களை விட கொஞ்சம் பெரிய ஸ்கூல் பசங்க அன்னைமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த கூல்லிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து தான் பழக ஆரம்பிக்கிறாங்க புயலை பொருளை. சரி, இந்த புயலை பொருள் இப்படி பழக ஆரம்பிக்கிறான்னு சொல்லுவாங்க. இதனால நமக்கு என்ன கெடுதல் வரும்னு யாருக்கா தெரியுமா? உடல்நல கோளாறுகள் என்ன வரும் புயலை பொருட்களை பயன்படுத்துறதுனால? என்ன ஒரு கேள்விப்பட்டிருக்கோமா? சும்மா தெரிஞ்சு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? வெரி குட். நீ தம்பி? வெரி குட். அல்சர், கேன்சர். அல்சர் தான் கேன்சராக மாறிடும் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. சரியா? கேன்சர் வந்து என்ன ஆகும்? அது முத்தின ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ் தாண்டிச்சோம், நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளோட வாழ்நாள் என்னாச்சு? ஏன்னா போயிடும். மருத்துவ செலவு வசதி செலவு பண்ண வசதி இல்லாதவங்க என்ன ஆகும்? கஷ்டம் தானே? நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோ நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ யாரோ இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே? அவங்களால இழப்பு, அவங்க வருமானம் பார்த்து குடும்ப வருமானம் பார்த்து தான் வருமானத்தில் இருந்தால் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணணும்? வருமானம் இழப்பாயிடுச்சு இல்லையா? அதனால என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கடைகளில் இந்த பரிசைப்பட பொருட்கள் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டீங்களா? காமிச்சாங்களா? நல்லா பார்த்துட்டீங்களா? நீங்கள் வாங்க போது எந்த கடையில் மிட்டாய் வாங்க போகிறீங்க, அம்மா ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க போகிறீங்கன்னா, அந்த கடையில் இந்த பொருட்கள் விற்றாங்கன்னா என்னுடைய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. இதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரியா? நீங்கள் என்ன சொல்லும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் எந்த நேரத்தில் போனீங்க, எப்போ பார்த்தீங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விற்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விற்றுட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவாங்க. இதில் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லணும், இந்த நேரத்தில் போனேன், வாங்க போனேன், காலையில் போனேன், சாயங்காலம் போனேன், நைட்டு போனேன், ஜாமான் வாங்க போனேன், இதை வச்சுருந்தாங்க, கொடுத்தாங்க, இங்கேருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணணும். சரியா? ஏன்னா ஒழிச்சு வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசு என்ன பண்ணியிருக்கு? விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கு. ஏன்னா கேன்சரை உருவாக்கக்கூடியது பள்ளி பருவ மாணவர்கள்